தமிழருவியின் பிரதான செய்திகள். இன்று 5ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2026ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன். இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம். முதலில் தாயக செய்திகள். அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் முன்னெடுத்துள்ள பணி புறக்கணிப்பு எவ்வித அடிப்படையும் அற்றது என தெரிவித்துள்ள அமைச்சர் நலிந்த ஜேதிச இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண நீதிமன்றத்தை நாடுமாறு அந்த சங்கத்திற்கு பகிரங்கமாக சவால் விடுத்துள்ளார். மருத்துவ பயிற்சிகளை நிறைவு செய்த மருத்துவர்களுக்கான நியமன நடைமுறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னெடுக்கப்படும் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை குறித்து கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நியாயமான காரணங்களுக்கு பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட்டால் பேச்சுவார்த்தை நடத்தலாம். ஆனால் இந்த விவகாரத்தில் விவாதிப்பதற்கு கூட எதுவும் இல்லை. பயிற்சி நியமனங்கள் சட்ட விரோதமானது என கருதினால் நோயாளிகளின் உயிரை பிணை கைதிகள் ஆக்காமல் எனக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடருங்கள். அங்கு நாம் சட்ட ரீதியாக பார்த்துக் கொள்ளலாம். அமைச்சருடன் முரண்பாடு இருந்தால் எனக்கு சவால் விடுங்கள். அதன் பாரத்தை அப்பாவி மக்கள் மீது சுமத்த வேண்டாம். பயிற்சி வைத்தியர்கள் அரசாங்க சேவையில் இணைப்பதற்காக விண்ணப்பிக்க வழங்கப்பட்டிருந்த கால அவகாசம் 4ஆம் தேதி நண்பகல் 12 மணியுடன் நிறைவடைந்துள்ளன. இந்த கால அவகாசம் எக்காரணம் கொண்டும் நீடிக்கப்பட மாட்டாது என அமைச்சர் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். இதன் காரணமாக இனிமேல் தாமதமாக விண்ணப்பிப்பவர்களுக்கு அரசாங்க வைத்தியசாலைகளில் பணியாற்றுவதற்கோ அல்லது ஊதியம் பெறுவதற்கோ வாய்ப்பு கிடைக்காது என்றும் சுகாதார அமைச்சர் எச்சரித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. பெபெதுரு ஹெல உரிமையின் தலைவர் உதய கம்பன்பில எழுதிய ஈஸ்டர் தாக்குதலின் சூத்திரதாரி நூல் வெளியீட்டு விழாவில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா கலந்து கொண்டதை பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளார். முன்னதாக இந்த நிகழ்வில் சஜித் பிரேமதாசா கலந்து கொள்ளவில்லை என்றும் அங்கு அவர் இருப்பது போன்று வெளியான காட்சிகள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் உருவாக்கப்பட்டவை என்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் சில உறுப்பினர்கள் வாதிட்டு வந்தனர். இவ்வாறான பின்னணியில் முஜிபுர் ரஹ்மானின் இந்த தெளிவுபடுத்தலில் அந்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் எதிர்க்கட்சி தலைவர் நிகழ்வில் கலந்து கொண்டாரா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த முஜிபுர் ரஹ்மான் ஆம், அவர் கலந்து கொண்டார். அவர் கலந்து கொண்டதை கட்சியின் பொதுச் செயலாளரே உறுதிப்படுத்திவிட்டார் என பதிலளித்தார். மேலும் எதிர்க்கட்சி தலைவர் ஏன் நிகழ்வில் இடையில் எழுந்து சென்றார் என்ற கேள்விக்கு அது குறித்து அவரிடமையே கேட்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கொழும்பில் அண்மையில் நடைபெற்ற இந்த நூல் வெளியீட்டு விழாவில் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச, மைத்திரிபால சிறிசேன, கோட்டபாய ராஜபக்ச மற்றும் முன்னாள் பாதுகாப்பு பிரிவு பிரதானிகள் உள்ளிட்ட பல முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி கூட்டுறவு மண்டபத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஏற்பாட்டில் மாகாண சபை முறைமையும் அதிகார பகிர்வும் எனும் கருத்தாடல் நடைபெற்றுள்ளது. இந்த நிகழ்வின் ஆரம்பத்தில் எழுத்தாளர் கருணாகரன் மற்றும் சுயாதீனமான ஊடகவியலாளர் தலைமையில் உயிர் நீர்த்த வீரர்கள் மற்றும் உறவுகளுக்கு மௌன வணக்கம் செலுத்தப்பட்டு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் துணைத் தலைவர்களால் மங்கள விளக்கேற்றி ஆரம்பிக்கப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணை தலைவர்களும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. 1 லிட்டர் டீசலின் விலையை 600 ரூபாவாக உயர்த்த வேண்டிய அவசியம் எழுந்துள்ளது என பொருளாதார நிபுணர் தனநாத் பனோண்டு தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் தற்பொழுது நிலவி வரும் விலைகளின் அடிப்படையில் 1 லிட்டர் டீசலின் விலையை 600 ரூபாவாக உயர்த்த வேண்டிய அவசியம் எழுந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தற்பொழுது நாட்டில் 1 லிட்டர் டீசலின் விலை 382 ரூபாவாக காணப்படுகின்ற நிலையில் உலக சந்தை விலைகளின் பிரகாரம் இந்த தொகையில் டீசல் விற்பனை செய்ய முடியாது என தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலையின் அடிப்படையில் டீசலின் விலையை உடன் உயர்த்தப்பட வேண்டியுள்ளதாக தெரிவித்துள்ளார். சித்திரை புத்தாண்டு காலம் என்பதால் விலை அதிகரிப்பு மேற்கொள்ளப்படாது இருக்கக்கூடும் எனவும் புத்தாண்டின் பின்னர் விலை உயர்த்தப்படலாம் எனவும் தெரிவித்துள்ளார். விலை அதிகரிப்பு மேற்கொள்ளப்படாவிட்டால் அரசாங்கம் மானியங்களை வழங்க நேரிடும் எனவும் இவ்வாறு மானியங்கள் வழங்கப்பட்டால் அந்நிய செலவணி கையிருப்பு போன்ற ரூபாயின் பெறுமதியும் வீழ்ச்சி அடையும் என
அவர் குறிப்பிட்டுள்ளார். டீசல் விலையை அதிகரித்தால் மக்கள் பல்வேறு நெருக்கடிகளை எதிர்நோக்க நேரிடும் என்ற போதிலும் வேறு மாற்று வழி இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நிவாரணங்களை வழங்குவதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு விலை அதிகரிப்பு மூலம் ஏற்படக்கூடிய தாக்கத்தை விடவும் வலுவானது என தனநாத் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. இரத்தினபுரி மாவட்டத்தில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக 2 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண்சரிவு எச்சரிக்கை விடுப்பதற்கு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதற்கு அமைய இரத்தினபுரி மாவட்டத்தின் கொலன மற்றும் இரத்தினபுரி ஆகிய 2 பிரதேச செயலக பிரிவுகளுக்குமே இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முதலாம் கட்டத்தின் கீழ் அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கை அறிவித்தல் இன்று மாலை 5 மணி வரை நடைமுறையில் இருக்கும் எனவும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. ஜாழ் இணுவில் தெற்கு இணுவில் பகுதியைச் சேர்ந்த லவன் ஆக்சியன் என்பவர் உடல்நல குறைவு காரணமாக காலமானார். குறித்த மாணவன் ஜாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் கல்வி கற்று கணித பிரிவில் 2025 ஆண்டுக்கான உயர்தர பரீட்சைக்கு தோற்றியுள்ளார். அதன் அடிப்படையில் அண்மையில் வெளியான 2025 ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையில் 3A சித்தியை பெற்ற யாழ் மாவட்ட ரீதியில் 24வது இடம் பிடித்திருந்தார். யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் நேற்று அதிகாலை உயிரிழந்ததாக மருத்துவமனையின் பணிப்பாளர் மருத்துவர் த சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். குறித்த இளைஞனுக்கு ஏற்பட்ட நோய் நிலைமை தீவிரமடைந்த நிலையில் கடந்த 1 வாரமாக அவர் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் மருத்துவர் கூறியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. பண்டிகை காலங்களில் தொலைபேசிகள் ஊடாக முன்னெடுக்கப்படும் சைபர் மோசடிகள் அதிகரித்து வருவதாக இலங்கை கணனி அவசர பதிலளிப்பு நிலையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக அந்த நிலையத்தின் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் கருத்து தெரிவிக்கையில், எதிர்வரும் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு காலத்தை முன்னிட்டு தள்ளுபடிகள், பரிசு பணம் அல்லது விசேட சலுகைகளை வழங்குவதாக கூறி போலியான விளம்பரங்கள் மற்றும் இணைய இணைப்புகள் சமூக வலைதளங்கள் மற்றும் இணையம் ஊடாக பரப்பப்படும் அபாயம் காணப்படுகிறது. எனவே இவ்வாறான சந்தேகத்துக்கிடமான இணைப்புகளை அழுத்துவதையோ அல்லது உங்களது தனிப்பட்ட தகவல்களை பரிமாறிக் கொள்ளுவதையோ தவிர்க்குமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள். இனி தொடர்ந்து இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு வழங்கிய 10 நாள் காலக்கெடுவை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒப்பந்தம் ஒன்றிற்கு வர அல்லது ஹோர்மோஸ் நீர்நிலையை திறந்துவிட இன்னமும் 48 மணித்தியாலங்களையே எஞ்சியுள்ளன என தெரிவித்துள்ளார். அவர் தனது சமூக வலைதளத்தில் இட்டுள்ள பதிவில், இந்த காலக்கெடுவிற்குள் இணக்கம் காணப்படாவிட்டால் பாரிய அழிவுகள் ஏற்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானிய படைகளால் சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்காவின் F-15 போர் விமானத்திலிருந்து தப்பியோடிய தற்பொழுது காணாமல் போயுள்ள விமானி தொடர்பான விவரம் அமெரிக்காவிற்கு பெரும் பீதியையும் அரசியல் ரீதியான நெருக்கடியையும் ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் மூலோபாய ஆய்வு நிறுவனமான ஹவுஸ் அமைப்பின் பணிப்பாளர் சர்வதேச ஊடகங்களுக்கு வழங்கிய செவியின் போது இதனை தெரிவித்துள்ளார். காணாமல் போன விமானி ஈரானிய படைகளிடம் சிக்கி இருக்கலாம் என நம்பப்படுகிறது. இது ஈரானுக்கு போர் ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் மிகப்பெரிய பலத்தையும் தரும் என அவர் சுட்டிக்காட்டினார். போர் வானூர்தி வீழ்த்தப்பட்டு அதன் விமானி காணாமல் போயுள்ள செய்தியானது அமெரிக்கா நிர்வாகத்தின் தற்போதைய நகர்வுகளுக்கு பெரும் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒருவேளை குறித்த அமெரிக்கா விமானி ஈரானால் கைது செய்யப்பட்ட புகைப்படங்களோ அல்லது வீடியோக்களோ சமூக வலைதளங்களில் வெளியானால் அது அமெரிக்கா மக்கள் மத்தியில் போர் குறித்த எதிர்மறையான கருத்துக்களை வலுப்படுத்தும் என அவர் எச்சரித்துள்ளார். தற்போது அந்த விமானியை மீட்பது அமெரிக்காவிற்கு மிக தீர்மானகரமான மற்றும் சவாலான காரியமாக மாறியுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து முன்னெடுத்து வரும் இராணுவ நடவடிக்கைகளின் போது காயமடைந்த அமெரிக்கா படையினரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பென்டகன் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கைகளின்படி தரைப்படை, வானூர்திப்படை, கடற்படை உள்ளிட்ட 4 பிரிவுகளையும் சேர்ந்த 365 படையினர் காயமடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தரைப்படையைச் சேர்ந்த 247 பேர் காயமடைந்துள்ளனர். அதேபோன்று கடற்படையைச் சேர்ந்த 63 வீரர்கள் காயமடைந்துள்ளனர். அதேபோன்று வானூர்தி படையைச் சேர்ந்த 36 பேரும், மெரையன் படைப்பிரிவைச் சேர்ந்த 19 வீரர்களும் படுகாயம் அடைந்துள்ளனர். மேலும் இந்த போர் நடவடிக்கைகளின் காரணமாக இதுவரையில் 13 அமெரிக்க படையினர் உயிரிழந்துள்ளதாகவும் அந்த புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி போர் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இதுவரையான காலப்பகுதிகளுக்குள் ஏற்பட்ட இழப்புகளே இந்த அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள். தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தொடர் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் தொடர்பான உங்கள் அன்பான கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். அத்தோடு எமது சேனலை உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துமாறு அன்பாக கேட்டுக்கொள்வதோடு தமிழருவியோடு இணைந்திருக்கின்ற அத்தனை நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் மீண்டும் சந்திக்கின்றேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடவரும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன். நன்றி, வணக்கம்.